தின்னா இருக்கிற உன்னோட நெக் மசில நல்லா திக்காக்கணும்னு நெனச்சேன்னா, நான் சொல்ற ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்ணி பாரு. அதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தன்னா, நெக் ஃப்ளெக்ஷனு. இது வந்து 2லருந்து 3 செட் பண்ணலாம். 10லருந்து 20 கவுண்ட் பண்ணலாம். அதே மாரி அடுத்த ஒர்க் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நெக்ல வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றது. இதுவும் சேம் 2லருந்து 3 செட்டு 10லருந்து 20 கவுண்ட் பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, லேட்டரல் ஃப்ளெக்ஷன் வந்து பண்ணலாம் நெக்ல. அதுவும் சேம் 2லருந்து 3 செட் பண்ணுங்க. 10லருந்து 20 கவுண்ட்ஸ் வந்து பண்ணுங்க. அதே மாரி ரொட்டேஷனு 2 செட் பண்ணுங்க. 10லருந்து 15 கவுண்ட் வந்து ஈச் சைடு வந்து பண்ணுங்க. அதே மாரி நெக்ல ஐசோ ஹோல்ட் பண்ணுங்க எல்லா டைரக்ஷன்லயும். 2லருந்து 3 செட் பண்ணுங்க. 15லருந்து 30 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நெக் ஒர்க் அவுட் வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நெக் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதே மாரி உங்களோட பாஸ்ச்சர வந்து நீங்க சரி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஒர்க் அவுட்லாம் போடலாம். அண்ட் உங்களோட ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேள நீங்க பாக்ஸிங், எம்எம்ஏலாம் பண்றீங்கன்னா, அந்த ஒர்க் அவுட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவான நெக் சர்க்கிள்ஸ்லாம் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும். அதே மாரி இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது எண்ட் ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒருவேள உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வரலன்னா விட்டுருங்க. ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஹெவியான லோடிங் எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட பாடி வெயிட்டு நார்மலா உங்க ஹெட்டோட வெயிட்ட வச்சே நீங்க பண்ணலாம். அப்படி இல்லன்னா உங்க கைய வச்சு லைட்டா புஷ் பண்ணி பண்ணலாம். அதே மாரி இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது அன்யூசுவலான ஏதாச்சும் ஒரு பெயின் உங்க நெக்கு கிட்ட இருக்குன்னா, நீங்க பெட்டர் ஸ்டாப் பண்றது வந்து நல்லது.